அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுடைய கண்களை திறந்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை, உம்முடைய அனுகிரகம் தங்கி நாங்கள் உமக்கு உகந்த ஜீவிதத்திலே பிரவேசிக்க இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து இந்த நாளின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து, கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நேற்றைய தினத்தில் யோபுவினுடைய புலம்பலை நாம் படித்தோம். இன்றைக்கு அந்த புலம்பல் சரியல்ல, நீ ஏன் வியாகுலப்படுகிறாய், உன்னை குறித்து நீயே ஏன் தரம் தாழ்த்தி கொள்ளுகிறாய் என்று அவருடைய நண்பர்களில் ஒருவனாகிய நாகமாத்தானாகிய சோப்பார் சொல்லுவதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். சில நேரங்களில் நம்முடைய மனுஷீக வாழ்க்கையில் நாம் துயரத்திற்கு உள்ளாக்கப்படும் போது நம்முடைய நண்பர்கள் யாராவது உதவ மாட்டார்களா என்ற எண்ணம் நமக்குள்ளாக உதயமாகும். இடுக்கண் காலத்தில் உதவுகிற நண்பன் நல்லவன் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இடுக்கண் காலத்தில் உதவவே நமக்கு சகோதரன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் யோபு புலம்பின அந்த ஏராளமான வார்த்தைகளை நாம் படித்தோம். அந்த வார்த்தைகள் அவனுடைய மனபாரத்தை எப்படி மாற்றி இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசிப்போம். இங்கு சோப்பார் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு அருள வேண்டும் என்று வாய்ச்சாகவன் நீதிமானாய் விளங்குவானோ? இங்கு வாய்ச்சாகவன் என்று சொல்லும்போது சவுடால்காரன். அவன் பேசுகிற வார்த்தைகள் அவன் நீதியை வெளிப்படுத்துமா என்று சோப்பார் சொல்லுகிறார். அதே போல உம்முடைய வீம்பு வார்த்தைகள் கேட்ட மனிதர்கள் மௌனமாய் இருக்க முடியுமா? நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் அதை உம்மை வெட்கப்படுத்த மாட்டார்களோ? என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவர்களுடைய பார்வைக்கு துப்புரவானன் என்றும் நீர் சொல்லுகிறீர். இன்றைக்கு சிலர் நாம் சாதிப்பது, நாம் பேசுவது நல்லது, நமக்கு அது நீதியாக தோன்றும் என்று எண்ணுகிற எண்ணங்களைப் போல யோபுவும் எண்ணுகிறான். ஆனால் தேவன் அதை கேட்டு உமக்கு விரோதமாக தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் இரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உண்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். சில நேரங்களில் நாம் பேசிய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு அதை தண்டிக்காமல் இருப்பதற்கு நாம் பேசியது சரி என்று நாம் நினைக்கக்கூடாது. நாம் செய்கிற சகல காரியங்களும் நம்முடைய கண்களுக்கு அது வெளிச்சமாக தோன்றும், நல்லவைகளாக தோன்றும்.
ஆனால் தேவ பார்வை ஒன்று எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிற கண்கள் நம்மை எந்த அளவுக்கு செவ்வைப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் முதலாவது நம்மை நோக்கி பார்க்கிறார். தவறு செய்த உள்ளங்களை திருத்த வேண்டும் என்பதுதான் நம் தேவனுடைய பற்றாத ஆசை. அவர் அதற்கேற்ற தண்டனை கொடுக்கவில்லை என்றால் நாம் செய்வது எல்லாம் சரி என்று தான் நாம் நினைக்கிறோம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் செய்கிற அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், பாவக்கிரியைகள் எல்லாமே தேவனுடைய பார்வைக்கு காணக்கூடாத ஒன்றாய் நிச்சயமாக இருக்க முடியாது. அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், நோக்கி கொண்டு இருக்கிறார். ஆனாலும் அதற்கேற்ற தண்டனையை நமக்கு கொடுக்கவில்லை என்றால் அது நன்மை என்று நாம் நினைக்கலாகாது. அவர் நாம் மனமாற வேண்டும் என்று நம் மீது நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய அந்தரங்கத்தை நாம் ஆராய்ந்து முடியாது. சர்வ வல்லவருடைய சம்பூரணத்திற்கு நாம் ஒப்பாக முடியாது. ஏனென்றால் அது வானபரியந்த உயர்ந்து நிற்கக்கூடிய ஒன்று. அது பாதரசத்திலும் ஆழமானது, பாதாளத்திலும் அது ஆழமானது. நீர் அறியக்கூடிய தன்மை என்ன என்று அங்கு சோப்பார் கேட்கிறார். அவருடைய ஞானம் இந்த பூமி எவ்வளவு பெரிதோ அதை காட்டிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாய் இருக்கிறது. அவர் பிடித்தாலும் அவர் அடித்தாலும் அது நியாயத்தில் கொண்டு வந்த நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் கொடுக்கிற தீர்ப்புக்கு விரோதமாக அதை நாம் மாற்ற முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷருடைய மாயத்தை அவர் கண்டிப்பாக அறிவார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவருடைய உள்ளம் கண்டிப்பாக நோக்கும். அதற்கேற்ற சிக்ஷைக்குள் நாம் ஒரு நாள் கொண்டு வரப்படுவோம் என்பதுதான் இந்த சத்தியம். நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய கைகளை அவருக்கு முன்பாக விரித்தால் நலமாய் இருக்கும். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு துரிதமாய் அடக்கமாய் ஞானமாய் இருக்க வேண்டுமோ அவ்வளவு துரிதமாய் அடக்கமாய் ஞானமாய் இருக்க வேண்டும். அந்த பயபக்தி நமக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களில் அக்கிரமங்கள் காணப்பட்டால் அதை தூரத்திலே அகற்றிவிட்டு அநியாயமும் நம்முடைய கூடாரத்தை விட்டு வாசம் செய்ய அனுமதிக்கக்கூடாது. அதை அப்புறப்படுத்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொள்ள முடியும். நாம் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைக்க வேண்டும். எந்த நிலையிலும் நம்முடைய வார்த்தை நம்மைக்கு புறம்பானதாக காணப்படாமல் நாம் நம்பிக்கை உண்டாக்குகிற விதத்தில் அந்த வார்த்தைகளை நாம் தேவ சமூகத்தில் பெற்றிருக்க வேண்டும் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவனவன் அடைக்கலம் தேடி அதை அடையாமல் போகக்கூடிய காலம் வரும். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் விடுகிற சுவாசம் போல ஒளிந்து போகும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், நாம் துன்பப்படும்போது தேவ சமூகத்தில் நம்முடைய புலம்பல்களை நாம் தெரிவிக்கிறோம். நாம் பேசுவது தான் நியாயம் என்று இன்றைக்கு நினைக்கிறது போல நாம் நினைக்கக்கூடாது. தவறு என்ற ஒன்றை நம்முடைய வாய் பேசும்போது, நம்முடைய கரங்கள் செய்கை செய்யும்போது, நம்முடைய சிந்தனைகள் நினைக்கும்போது, நம்முடைய செவிகள் கேட்கும்போது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் பெறக்கூடாது. அது தவறாக இருந்தால் தவறு என்றும், தவறு இல்லாமல் இருந்தால் அது தவறு இல்லாமல் என்றும் தான் ஆண்டவர் நம்மை தீர்ப்பார். நாம் செய்த நன்மைகள் ஒரு நாளும் தேவ சமூகத்தில் காணப்படாமல் போவது இல்லை. அதைப்போல நாம் செய்கிற தவறுகளும் தேவ சமூகத்தில் காணப்பட மாட்டாது என்று அநேகர் நினைப்பது போல நாம் நினைக்கக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிறவர். ஆகாயத்தில் ஏறினாலும், சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் இறங்கினாலும், அங்கே இருந்தும் அவருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கும், நம்மை நோக்கி பார்க்கும். அவருக்கு ஒளிப்படமாக இந்த லோகத்தில் ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவானது இந்த லோகத்தில் ஒன்றும் இல்லை என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சோப்பார் தன்னுடைய நண்பனுக்கு சொன்ன ஆறுதலான வார்த்தை, ஒருவேளை அவன் படுகிற இக்கட்டுகளில் அவனுக்கு அது கேட்பதற்கு சங்கடமாக இருக்கலாம். இன்றைக்கு துன்பப்படுகிற பிள்ளைகளுக்கு, பாவம் செய்த பிள்ளைகளுக்கு நாம் ஆலோசனை சொல்லும்போது சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார்கள். போதும், நீ எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம் என்ற அந்த வார்த்தைகளைப் போல நம்முடைய ஜீவிதம் தேவனுக்கு புறம்பாய் காணப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவது எதுவோ அதை ஏற்று நடக்க வேண்டும். ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அது ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையாக இருந்தாலும், அல்லது நம்மிலும் பெரியவர்கள் சொல்லுகிற ஆலோசனையாக இருந்தாலும், அந்த ஆலோசனையை நல்லதா கெட்டதா என்பதை பகுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு குணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆலோசனையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி நாம் செய்வது சரி என்று நினைக்கிற அந்த மனப்பக்குவத்தை விட்டு, ஒருவேளை நாம் நமக்கு நீதிமானாக இல்லாமல் தேவனுக்கு பிரியமான நீதிமான்களாக, வேதாகமம் சொல்லுகிறதே, லேவியராகமம் 20:26 நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க நாம் தேவனுக்கு மட்டும் நீதியாய் நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆலோசனை நமக்கு சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பாவலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அநேக பாவ ஓநாய்கள் சூழ்ந்திருப்பதை நாம் அறிவோம். ஆண்டவரே சொல்லுகிறார், உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன் என்று. அந்த ஓநாய்கள் என்ன செய்யும் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். ஆனாலும் தேவ சகாயம், தேவ பாதுகாவல் நம்மை அண்ட வேண்டும் என்று விரும்பினால் நாம் நன்மை செய்வோம். நன்மையே அல்லாமல் தீமைக்கு தீமை செய்யக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கும் வேண்டாம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் பள்ளியில் படுத்திருக்கும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பதிலுக்கு பதில் செய்வது நீதிமானுக்கு அழகு அல்ல. விட்டு கொடுப்பது, சரி போகட்டும் என்று ஒதுக்குவது தான் நீதிமானுக்கு அழகு. இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் இந்த காலை வேளையில் நமக்கு கேட்கிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கேட்ட நாம் கேட்ட அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர கர்த்தர் இந்த நாளில் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம்.
அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி உம்முடைய வல்லமையினால் நாங்கள் மீட்கப்பட்ட அனுபவத்தோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள் பாவம் உண்டு ஆண்டவரே, மாமிசத்தின் பலவீனம் எங்களுக்குள்ளும் உண்டு. ஆனால் அந்த பலவீனத்திலே நாங்கள் வாழாதபடி எங்களுக்கு இந்த யோபுவின் அனுபவத்திலிருந்து நல்ல ஆலோசனையை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு சகாயத்தை கொடுத்து நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட மனமாற்றத்தை என் தேவன் கொடுத்து நாங்கள் உம்முடையவர்களாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் பரிசுத்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இதே நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து வந்து உம்மோடு ஒப்புரவாக எங்களை பலப்படுத்தும். இந்த ஓய்வு நாள் பங்கிலே எங்களை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்று உலகத்தில் நாங்கள் பிரவேசிக்கும்போது அசுசியானவர்களுடைய காட்சிகளை நாங்கள் காணாதபடி, உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடி, உமக்கு பிடிக்காத சிந்தனைகளை நாங்கள் எங்களில் உருவாக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும். கேட்டதன்படியே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த பாதையில் நடப்போம். அந்த பாதையில் நீதி உண்டு. அந்த நீதியிலே நாம் நீதிபரர்களாக விளங்க கர்த்தருடைய சமூகத்தில் சாய்வோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.